ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். தியான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முன்பகுதி. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாருக்கு கட்டளையிடுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறார், நீங்கள் பெத்தேலுக்கு வாருங்கள். நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லி யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போ. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. நான் எங்கே போகிறேன்? யாரை தேடி போகிறேன்? எந்த மக்களை நாடி போகிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை தரிசிக்கின்ற ஒரு இடமாக ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய மத்தியிலே ஆலயத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக என்று சொன்னாரே, எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு என்று சொன்னாரே. இன்று ஒவ்வொரு கிட்டத்தட்ட நம்முடைய பகுதிகளிலே பார்ப்போம் என்றால் தெருவுக்கு ஒரு ஆலயத்தை போல நாம் ஆலயங்களை வைத்திருக்கிறோம். நல்ல காரியம். பணம் ஏராளமாய் செலவழித்த ஆலயங்களை கட்டுகிறோம். அதிலும் தென்பகுதியில் ஆலயத்தோடு நின்று விட மாட்டோம். உயர்ந்த கோபுரங்கள். யாருடைய கோபுரம் உயர்ந்தது? எந்த ஊர் கோபுரம் உயர்ந்தது? எந்த ஊர் அசனம் சிறந்தது? எந்த ஊர் அசனம் பிரசித்தி பெற்றது? இப்படியாக ஒரு போட்டியோடு நாம் வளர்ந்து கொண்டிருப்பதைப் போல நாம் உணர்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆலயத்தை கட்டுகிறீர்கள், நல்லது. அசனத்தை கொண்டாடுகிறீர்கள், நல்லது. ஆனால் அசனத்திற்காக மாத்திரம்தான் ஆலயமா? பண்டிகை நேரங்களில் மாத்திரம் தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயமா? நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர், நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர வேண்டாமா? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்தேலுக்கு வா, பெத்தேலுக்கு வா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னால் முடியாத பட்சத்தில் மாத்திரம் நீ வீட்டிலே இருக்கலாம். மற்றபடி மணி அடிக்கின்ற சத்தம் உன் காதுகளிலே கேட்கிறதா? ஒருவேளை மணி சத்தம் கேட்கவில்லை என்றால் இந்த நாட்களில் மணியை பார்த்தது, மணி சத்தத்தை கேட்டு யாரும் போவதில்லை. நம்முடைய கரங்களிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கடிகார மணியை பார்த்து தானே செல்லுகிறோம். ஆலயத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு ஏன் கசப்பாக இருக்கிறது? ஆலயம் தேவனுடைய வீடு, பெத்தேல் தேவனுடைய வீடு. இந்த வீட்டிற்கு நீங்களும் நான் செல்கின்ற பொழுது ஆண்டவரை பார்க்கும்படியாய் செல்லுகிறோம். ஆண்டவரை பார்க்கும்படியாய் செல்லுகிறோம். ஒரு வீட்டிற்கு நாம் செல்லுகிறோம், அவர்களை சந்திக்கும்படியாக செல்கிறோம் என்றால் அந்த வீட்டை பார்ப்பதற்கு அல்ல, வீட்டில் உள்ள மக்களை பார்ப்பதற்கு, அந்த வீட்டினுடைய தலைவன் தலைவி பிள்ளைகள் அவர்களை பார்ப்பதற்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பெத்தேலாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்திற்கு செல்வது எதற்காக? கட்டடத்தை பார்த்து விட்டு வருவதற்காக அல்ல. என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று கண்டு அடுத்த கமிட்டியிலே சண்டை போடுவதற்காக அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் செல்லுகிறேன். அங்கே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீட்டிற்கு கண்ட அந்த ஏசாயாவினுடைய அனுபவத்தை நானும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்புகின்ற ஒரு வீடு. தேவனை பார்க்கும்படியாய் நான் செல்லுகிறேன், ஆண்டவரை சந்திக்கும்படியாய் செல்லுகிறேன். அங்கு சென்று என்ன குறைகள் உண்டு என்று காண்பதற்கு அல்ல, மற்றவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை அறிந்து அங்கே இருக்கக்கூடிய சமயங்களிலே உட்கார்ந்து ஆலய ஆராதனைக்கு பின்பாக அரட்டை அடிப்பதற்காக அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டிலே தேவனை நான் பார்க்க செல்கிறேன், தேவனை பார்க்க செல்கிறேன். இந்த ஒரு உள்ளுணர்வோடு கூட நாம் காணப்படுவோம் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கவே மாட்டோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆலயத்தில் இருக்கிறார், நாம் கீழே இருக்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் பேசாமல் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகின்ற பொழுது நம்முடைய நடைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாய்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்.
இதைத்தான் பிரசங்கி சொல்லுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். நான் சென்று என்னுடைய காணிக்கைகளை படைப்பதல்ல, அவைகளை காட்டிலும் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் செல்லுகிறோம். தேவனுடைய வீடு, தேவனை பார்க்க செல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் செல்லுகிறேன். இந்த போதகர் அல்லது இந்த ஊழியர் என்னை குறித்து அவர் என்ன செய்கிறார்? சாடையாய் பேசுகிறார், என்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி போதகருடைய பிரசங்கமாக நாம் எண்ணிக்கொண்டு, ஒருவேளை அவர்களுடைய வார்த்தையாக நாம் எண்ணிக்கொண்டு செய்தி கொடுக்கிறவர்களை நாம் பகைப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை நாம் அடைத்து கொள்ளுகிறோம் என்பதுதான் பொருள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது போதகர் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மகனை நீங்கள் பார்க்காதீர்கள், ஊழியர் என்ற ஒரு தனிப்பட்டவரை பார்க்காதீர்கள். தேவன் அவர்களை கொண்டு இந்த நாளில் என்னோடு என்ன பேசப் போகிறார், என்னோடு என்ன பேசப் போகிறார்? நான் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறேன், அவருடைய சத்தம் கேட்க, அவரை தரிசிக்க நான் வந்திருக்கிறேன். ஆம், ஆகையினாலே என் செவிகள் அவருடைய வார்த்தைக்கு திறந்திருக்கட்டும். என் செவிகளினாலே என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டு ஞானப்பாலாகிய அந்த தேவ வார்த்தை எனக்கு சொந்தமாக்கி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்கின்றதான வாஞ்சையோடு பெத்தேலுக்கு நாம் வர வேண்டும். நீங்கள் பெத்தேலுக்கு எதற்காக வருகிறீர்கள்? உங்களை சந்திக்க முடியாத ஒரு நபர் அங்கே வந்து, உன்னை இங்கே தான் பார்க்க முடியும், உன்னிடத்திலே கடனை வாங்க வந்தேன், உன்னிடத்திலே என்னுடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வந்தேன் அல்லது பழி வாங்க வந்தேன் என்று சொல்லி நாம் செயல்படுவோம் என்றால் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஆகையினாலே தேவனை தரிசிக்க வருகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது என் நிமித்தமாக என் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஆலயத்தின் ஆராதனைக்கும் எந்த சலசலப்பும் என சஞ்சலமும் வராது. நான் பதறி ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். ஆம், பிரசங்கி அதைத்தான் சொல்லுகிறார். 2வது வசனத்தை பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டில் சென்றால் அவரை பார்க்க முடியவில்லை, கோயிலுக்குத்தான் வருவார், இங்கே இன்றைக்கி 2ல் 1 கேட்ட வேண்டியதான் என்று சொல்லி என்னுடைய பழி தீர்ப்பதற்காகவோ இல்லை என்றால் என்னுடைய கடனை வாங்குவதற்காகவோ அல்லது ஏதோ காரியங்களை முரண்பாடாக பேசுவதற்காகவோ வரக்கூடிய ஒரு இடம் அல்ல. அமைதியின் இடம், நீங்கள் தேவனை தரிசிக்கின்ற இடம். சாலமோன் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டின பொழுது எந்த இரும்பு சத்தமோ, எந்த உளிகளின் சத்தமோ, வாட்சிகளின் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஒரு சத்தத்தை கேட்க முடியாதவாறு என் தேவனுக்கென்று நான் இந்த ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டினான். ஆம், எனவேதான் எருசலேம் என்று சொல்லுகின்ற பொழுது சமாதானபுரம், நீதியின் புறம். ஆம், சமாதான தேவன் தங்கியிருக்கிற இடம், நீதி செய்கிற தேவன் தங்கியிருக்கிற இடம். அந்த தேவனுடைய சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வருகின்றோமா? அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த சமாதானத்திற்கு ஊறு விளைவிக்கும்படியாக என்னுடைய சுயம், என்னுடைய சொந்த காரியங்கள் மேலிட்டு கொண்டு மற்றவர்களை நான் உதாசீனப்படுத்தி சபையின் ஐக்கியத்தை கெடுக்கிறவனாக இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய வீடு, தேவனை சந்திக்கும்படியாய் நான் வருகிறேன், தேவனை சந்திக்கும்படியாய் வருகிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் வருகிறேன், தேவனுடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்படும்படியாய் நான் வருகிறேன். அப்பா, உம்முடைய சமூகத்தில் உம்மை மாத்திரம் நான் தரிசிக்கட்டும். ஏனைய சத்தங்கள் என் காதுகளிலே விழ வேண்டாம். என் ஆண்டவருடைய சத்தம் ஒன்றே கேட்கட்டும். என் செவிகள் திறக்கப்படும்படியாக உம்முடைய வார்த்தைகளாலே நீர் என்னோடு இடைபடும்படியாக வருகிறேன். நான் எதை வெறுக்கவோ, எதை விட்டுவிடவோ, எதை பற்றி கொள்ளவோ நீர் விரும்புகிறீரோ அதை என்னோடு இந்த நாளிலே நீர் பேசும் என்று சொல்லுகின்ற திறந்த மனதோடு நாம் வருவோம் ஆலயத்திற்கு. பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஆம், தேவனை தரிசிக்க போவோம், தேவனை சந்திக்க போவோம்,
தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையான ஆலயத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயம் என்னால் புறக்கணிக்கப்படாதபடி, என்னால் அசட்டை செய்யப்படாதபடி ஆண்டவரே, என் நடைகளை நீர் காத்துக்கொள்ள உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுது நான் செல்லும்படியாக, அங்கிருந்து எனக்கு வேத வசனம் வரும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நீர் உம்முடைய வழிகளை எங்களை தெரிவிப்பதை, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தெரிவிப்பதை ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.